ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிஆர் கிளிட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஷனில் இருக்காங்க ராஜியும் கதிரும். அந்த நகை திருடினதுக்காக கண்ணனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு சரியான அடி அடிக்கிறா ராஜி, வந்து திட்டுறா அந்த கண்ணனை. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து சமாதானப்படுத்திட்டு அவன் ஒரு கதை சொல்கிறான், நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க, இதுதான் உண்மைன்னு கேட்குறாங்க. உடனே கதிர் வந்துட்டு நான் சொல்கிறது தான் உண்மை, அவன் சொல்கிறதெல்லாம் வந்து பொய் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான் கதிர். அதுக்கப்புறம் வந்து நகையெல்லாம் வந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு ராஜி கேட்குறா போலீஸ்கிட்ட. அவங்க வந்து நகையெல்லாம் இருந்தால் தானம்மா மீட்டு கொடுக்குறது, அதெல்லாம் அவன் விற்று சாப்பிட்டுட்டாமா, எல்லாம் விற்று காலி ஆகிடுச்சு, வேணால் அவங்களோட அந்த பையனோட வந்து பேக்ரவுண்ட் என்னென்னு விசாரிச்சுட்டு காசு ஏதாவது அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான், நகைலாம் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி வராங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜும் கதிரும் பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. எதுக்கு வந்து நீ அப்படி சொன்ன, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அவங்க வந்து அவன் வந்து நகை திருடினா நீ எதுக்கு அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் அதை பற்றி பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மீனாவும் ராஜும் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் போனதை பற்றி வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து அந்த நேரம் பார்த்து இந்த போலீஸ் கதைலாம் எப்படி தெரிஞ்சா என்ன ஆகும்னு மீனா கேட்கும்போது கரெக்டாக போலீஸ் என்ட்ரு ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் என்ன நினச்சிட்டாங்க, கண்ணன் ரிலேட்டடு தான் வந்து கேட்குறாங்க, பேச போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்களே வாய் விட்டாங்க போலீஸ்கிட்ட. அதுக்கப்புறம் அவங்க நேராக உள்ளே போய் கதிரெங்கன்னு அரெஸ்ட் பண்ண கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாருமே என்ன ரீசன் கேட்குறாங்க. அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. கதிரை கூட்டிகிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. ஸ்டேஷனில் போய் பார்த்தா என் பொண்ணை வந்து எதுக்கு கடத்தின அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அவன் வந்து நான்லாம் கடத்தலை, நான் சொல்கிறத கேளுங்கன்னா அவன் சொல்கிறத கேட்கவே இல்லை. அந்த போலீஸு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கிற விதத்தில் விசாரித்தா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. இனிமேல் தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அவங்க கதிர் வந்து கடைசியாக அந்த தெரு எண்டிங்கில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து விட்டுட்டு போயிட்டான். அவங்க 2 பேரும் மேபி வந்து அந்த பொண்ணை கடத்திருக்காங்களா, என்ன நடந்துச்சுன்னு தெரில. நாளைக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள்.